நீலகிரி மாவட்டம் முதுமலையில் குடிபோதையில் வனத்துறை பெண் பணியாளரை தொந்தரவு செய்த கேரள இளைஞர்களை வனத்துறையினர் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். யார் பேசுனது மகன் டிரைவரா இல்ல அவன் கூட இருக்கறவனா? இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்த இளைஞர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதியப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி என்பது தமிழக, கேரளா, கர்நாடக மாநிலங்களின் எல்லை பகுதியாக உள்ளது. நாள்தோறும் 3 மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகை தருகின்றனர். இந்த நிலையில் கூடலூரில் இருந்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் மைசூர் பகுதிக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பிற பயணிகள் கர்நாடகா செல்வதற்கு இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முதுமலை தெப்பக்காடு வனச்சரக அலுவலகத்திற்கு பணிக்கு வனத்துறையை சேர்ந்த பெண் பணியாளர் காடுகுடி அருகே சாலை ஓரத்தில் பேருந்துக்காக நின்றுள்ளார். சுற்றிலும் வனப்பகுதி என்பதால் அவர் மட்டுமே நின்றுள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 ஆண் சுற்றுலா பயணிகள் குடிபோதையில் வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை பார்த்த அவர்கள் வாகனத்தை நிறுத்தி தங்கள் வாகனத்தில் ஏறுமாறு துன்புறுத்தியதோடு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுற்றிலும் வனப்பகுதி என்பதால் இவர்களை பார்த்து பயந்து போன அந்த பணியாளர் அங்கு வந்து ஒரு ஜீப் மூலம் வழக்கமான பணிக்கு சென்று அங்கிருந்து தொரப்புலி வனத்துறை சோதனை சாவடிக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் வாகனத்தின் பெயரை போனில் தகவல் கொடுத்த நிலையில் சோதனை சாவடி வந்த அந்த வாகனத்தை வனத்துறை ஊழியர்கள் மடக்கி பிடித்தனர். அப்பொழுது அவர்கள் இருவரும் அதிக அளவிலான குடிபோதையில் இருந்ததால் சிறிது நேரம் வனத்துறையினர் ஊழியர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் அளவுக்கு மீறி போதையில் இருந்ததால் உடனடியாக கூடலூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக குடிபோதையில் வாகனத்தை ஓட்டிய இருவரையும் பிடித்து கூடலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். தற்பொழுது மது அருந்திவிட்டு சட்டவிரோதமாக வாகனம் ஓட்டியதற்காக முதல் கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அந்த பெண் பணியாளர் புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் மேலும் இவர்கள் மீது கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.